கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஏன் அவர் வெற்றி சிறந்தார்? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தோற்று போவதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிற கடவுள் அல்லவே அல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டாரோ அந்த நேரத்தில் இருந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். பிசாசின் மீது ஜெயம், பாவத்தின் மீது ஜெயம், இந்த உலக சாபங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றின் மீது ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கின்றார். இயேசு சிலுவையில் அதை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார். ஆம், பிசாசானுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தான் முந்தின வசனங்களிலே பார்க்கிறோம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இப்படி ஜெயத்தை கொடுக்கின்ற கடவுளாக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையில் வருகின்றதான எல்லா விதமான நெருக்கடிகளையும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் குறித்து நாம் யோசிக்கும் பொழுது வாழ்க்கையில் நான் இதற்கு மேல் என்ன வாழ்ந்து பிரயோஜனம் இருக்கிறது, அல்லது இந்த வாழ்க்கையில் என்னை எதிர்நோக்கி நான் சந்திக்க இருக்கின்றதான இந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி ஜெயித்து நான் மீண்டு வரப்போகின்றேன் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கின்ற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கின்றார். நாம் ஜெயம் பெறுகின்ற பிள்ளைகள் எல்லாவற்றின் மீதும் ஒரு ஜெயம் உண்டாயிருக்கும். கடவுளை இறுக பற்றி கொண்டவர்கள், கடவுளை சார்ந்து வாழ்கின்ற மக்களாக இருந்த வேதத்தில் பார்க்கின்ற அநேகருடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்கின்றது? ஒவ்வொருவரும் பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக சென்றார்கள். பிசாசானவன் அதிகமாய் சோதித்த மக்களையெல்லாம் கூட நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் சில நேரங்களில் விழுந்து போன மக்களை கூட நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இறுதியாக அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் அவர்களை தூக்கி எடுத்து அவர்கள் வாழ்க்கையில் அல்லது அவர்களை கொண்டு கடவுள் என்ன செய்ய சித்தமாயிருந்தாரோ அதை நிறைவேற்றினதையும் கடவுள் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்ததையும் நாம் வாசிக்க முடியும். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆம், கர்த்தரை நம்பினவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் எப்பொழுதும் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். ஆகவே தான் பவுல் கொரிந்து திருச்சபையை பார்த்து பேசும் பொழுது அப்படி சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற கடவுள். ஆம், இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற ஒரு நாமமாக அது இருக்கின்றது. அதற்கு அடுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில்
எப்பொழுதும் பெருகுவீர்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளாக நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாவாக போகாது. இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் எத்தனையோ பாடுகள் மத்தியில், தியாகத்தோடு கூட நெருக்கடிகள் மத்தியில், ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கடவுளுக்குள்ளாக படுகின்ற பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாக போகாது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் நியாயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லாதிருந்தும் பலவிதமான தீமையான காரியங்களை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. அநியாயமாக பாடுபட வேண்டி இருக்கிறது. அபகரிக்கப்படுகின்ற நிலைமையும் எத்தனையோ காயப்படுத்தப்படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். ஆம், கடவுளுடைய பிள்ளைகள் அதை எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறார்கள். ஏன்? கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே எனக்கு என்ன தீங்கு எனக்கு நேரிட்டாலும் கூட, வாழ்க்கை எப்படிப்பட்டதான காடு அல்லது மலை போன்ற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்து கடினமான சூழ்நிலைக்குள்ளாக என்னை கொண்டு போனாலும் கூட நான் ஆண்டவரை மாத்திரம் நான் பற்றி கொள்வேன் என்று அந்த விசுவாசத்தோடு உறுதியாக இருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து என்று எழுதிய. பிகாஸ் we already know, நமக்கு எப்பொழுதோ தெரியும் விக்ட்ரி என்பது, ஜெயம் என்பது அது நமக்குரியதாக இருக்கிறது. இந்த பாடுகளும் கஷ்டங்களும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. இதே பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அதிலே குறிப்பிடுகிறார் அல்லவா, பசியானாலும் நிர்வாணமானாலும் நாசமோசமானாலும் எதுவானாலும் அது என்னை சேதப்படுத்தாது என்று எழுதுகின்றார். ஆமென். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான ஜெயத்தை கொடுக்கின்ற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்துவாக நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகையால் இந்த அற்புதமான நாளிலே ஜெயம் என்னுடையது என்பதை தைரியமாக அறிக்கை செய்யுங்கள். ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். பிதாவாகிய ஆண்டவர் என்னை தம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனபடியால் அவர் ஜெயம் கொடுக்கின்ற கடவுளாக என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஜெயத்தை தருவார். அது என்னுடைய சொந்த கண்களினால் அதை நான் காண்பேன் என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் தருகிறதான அந்த மாபெரும் ஜெயத்தை, அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம், ஜெயம் கொடுக்கிறவராய் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுகளின் ஊடாய் நாங்கள் கடந்து வந்தாலும் கூட முடிவு எங்களுக்கு தெரியும் கர்த்தாவே. அந்த முடிவு என்பது பிசாசோ அல்லது பாடுகளோ வேறெந்த நெருக்கடிகளோ அந்த கண்ணீரின் பாதைகளோ எங்களுடைய வாழ்க்கையை அழித்து விட முடியாது ஆண்டவரே. மாறாக அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே அவர்கள் இல்பொருளாகும் கர்த்தாவே. அவைகளெல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் மறைந்து போய்விடும். கர்த்தரோ என் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் பரிபூர்ணமான ஜெயத்தை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காய் தோத்திரம். அந்த கிருபையை தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் தந்தரலும் ஐயா. அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா. ஆண்டவரே, எமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஏன் இந்த வாழ்க்கை எதற்கு தானா இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று விரக்தியோடு நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை ஜெயம் உனக்குரியது, ஒரு நாள் அந்த ஜெயத்தை சுதந்திரித்து கொள்வா என்று சொல்லி எமது பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.